Hello students, welcome to our YouTube channel. இங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த SSC CHSL 2020 கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எஸ், ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை எப்படி டவுன்லோட் பண்றது, என்ன ப்ரொசீஜர், எப்பத்துல இருந்து டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், அதான் இன்னையோட வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்க எல்லாருக்குமே அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் விட்டுருந்தாங்க. உங்களோட எக்ஸாம் டேட் என்னைக்கு, எங்க எக்ஸாம் பிளேஸ் என்னங்கிறத ஒரு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸா எஸ்சி விட்டுருந்தாங்க. அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதை அந்த வீடியோ பார்த்து உங்களோட எக்ஸாம் டேட் என்னைக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? எக்ஸாம் டேட் தெரிஞ்ச உடனே இந்த ஷெடியூல் பாருங்க. இந்த ஷெடியூலில் அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. உங்களோட எக்ஸாம் டேட் என்னைக்கோ அன்னையில இருந்து 4 நாளைக்கு முன்னாடி உங்கள் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவோம். அன்னைக்கு நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலான்றத சொல்லி இருக்கிறாங்க. ஓகேவா? பாருங்க, இப்போ எஸ்எஸ்சி சிஜிஎல் ஆகஸ்ட் 4ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதி முடியுது எஸ்எஸ்சி சிஹெச்எல் எக்ஸாம் 2020கான எக்ஸாம். ஓகேவா? ஓகே, இந்த எக்ஸாம்ஸ்க்கான ஹால் டிக்கெட் 4ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 12ஆம் தேதிக்குள்ள முடியுது. உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு 4 நாளைக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேவா? உங்களோட எக்ஸாம் 4ஆம் தேதியா இருந்தா உங்களோட ஹால் டிக்கெட்டை நாளையில இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நாளையில இருந்து 4ஆம் தேதி முடிகிற வரைக்கும் நீங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதினு வச்சுக்கோங்களேன். நாளையில இருந்து நீங்க உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும். 5ஆம் தேதி உங்களோட எக்ஸாம் இருந்தா 1ஆம் தேதி ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து எக்ஸாம் ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 6ஆம் தேதியாக இருந்தால் 2ஆம் தேதியிலேருந்து எக்ஸாம் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 9ஆம் தேதியாக இருந்தால் 5ஆம் தேதியிலேருந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 10ஆம் தேதியாக இருந்தால் 6ஆம் தேதியிலேருந்து உங்களை ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 11ஆம் தேதி உங்கள் எக்ஸாமாக இருந்துச்சுன்னா 7ஆம் தேதி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 12ஆம் தேதி உங்களோட எக்ஸாம் இருந்துச்சுன்னா 8ஆம் தேதி நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது சிஹெச்எஸ் எக்ஸாம் தான். எனக்கு சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கான ஹால் டிக்கெட் இந்த டீட்டெயில் எல்லாமே சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உங்களோட எக்ஸாம் டேட் எப்போங்கிறத ரிலீஸ் பண்ணாங்க. சிஜிஎல் எக்ஸாமோட ஹால் டிக்கெட்டு இதில் உள்ளபடியே உங்களோட எக்ஸாம் என்னைக்குன்னு அவங்க சொல்றாங்களோ அதுல இருந்து 4 நாளைக்கு முன்னாடி சொல்லுவாங்க. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க, இது சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ஸ்க்கானது. உங்களோட எக்ஸாம் டேட் என்னங்கிறத அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ல பார்த்துருங்க. பார்க்காதவங்க எப்படி பார்க்கணுங்கிறதுக்கான டீட்டெயில்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்து உடனே பார்த்துக்கிட்டே உங்களோட எக்ஸாம் என்னைக்குங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த டேபிள்ல உங்களோட எக்ஸாம் என்னைக்கு வருதுன்றத பார்த்து உங்களோட ஹால் டிக்கெட் எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே எக்ஸாம் போறவங்க ஒரு சில விஷயங்கள் கட்டாயம் நீங்க கொண்டு போகணும். அது என்னெல்லாம்ன்றத பார்த்தீங்கன்னா, நீங்க கட்டாயம் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். கட்டாயம் ஹால் டிக்கெட் வச்சுக்கணும். அதாவது அட்மிட் கார்டு வச்சுக்கணும். கூடவே சேர்த்து ஒரு ஐடி ப்ரூஃப் ஐடி கார்டு வச்சுக்கணும். இது எந்த ஐடி கார்டு வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இதில் எதுனாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த ஐடி கார்டில் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். இட் மீன்ஸ் டேட் இருக்கணும், இயர் இருக்கணும், மந்த் இருக்கணும். ஓகேவா? இதில் இருக்கிற இந்த ஐடி கார்டில் இருக்க டேட் ஆஃப் பர்த்தும் அட்மிட் கார்டில் இருக்க டேட் ஆஃப் பர்த்தும் சேமாக இருக்கணும். அப்படி என்கிட்ட சேமாக இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அட்மிட் கார்டு வச்சுக்கணும். கூடவே சேர்த்து ஒரு ஐடி, ஓகேவா, ஐடி வச்சுக்கணும். கூடவே சேர்த்து அட்மிட் கார்டுல ஒரு டேட் ஆஃப் பர்த் தெரியுமா, அதே டேட் ஆஃப் பர்த் இருக்கக்கூடிய வேற ஒரு ஐடி ப்ரூஃப் கட்டாயம் வச்சுக்கணும். ஓகேவா? திரும்ப சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. எக்ஸாம் போகும்போது அட்மிட் கார்டு, ஐடி ப்ரூஃப் வச்சுக்கணும். ஐடி ப்ரூஃப் என்னெல்லாம் சொல்லியிருக்கோம், ஆதார் இருக்கலாம், பேன் கார்டு இருக்கலாம், ஓட்டர் ஐடி இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் இருக்கலாம். ஐடி கார்டில் இருக்க டேட் ஆஃப் பர்த்தும் அட்மிட் கார்டில் இருக்க டேட் ஆஃப் பர்த்தும் சேம் டேட் ஆஃப் பர்த்தா இருக்கணும். இப்போ என்கிட்ட அட்மிட் கார்டு இருக்கு, அதுல ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கு, ஐடி கார்டு வேற டேட் ஆஃப் பர்த் இருக்கு. நான் என்ன பண்றது, அட்மிட் கார்டு ஒரு ஐடி ப்ரூஃப் பிளஸ் அட்மிட் கார்டுல இருக்கக்கூடிய ஒரு அட்மிட் கார்டுல இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் இன்னொரு ஐடி ப்ரூஃப்ல கட்டாயம் இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த ப்ரூஃப் நீங்க கட்டாயம் கொண்டு போகணும். எக்ஸாம் போகும்போது இந்த இது கொண்டு போகணும். ரெண்டாவது, 2 கலர் போட்டோ கட்டாயம் இருக்கணும். 2 கலர் போட்டோ கட்டாயம் இருக்கணும். இந்த கலர் போட்டோ எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது இருந்த கலர் போட்டோ தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த கலர் போட்டோல டேட் மென்ஷன் பண்ணிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? அட்மிட் கார்டு, ஐடி ப்ரூஃப் 2 போட்டோ கம்பல்சரி உங்களுக்கு இருக்கணும். ஓகேவா? அட்மிட் கார்டு நாளையில இருந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ உங்களோட எக்ஸாம் டேட் என்னைக்குன்னு பார்த்துக்கோங்க. என்னைக்கு உங்களோட அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. உங்களோட எக்ஸாம் டேட் என்னைக்கோ அன்னைக்கு வரைக்கும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பார்த்துட்டு வேற எதாவது டவுட்ஸ் இருந்தா கட்டாயம் கேளுங்க. ஓகேவா? உங்களோட எக்ஸாம் நாளைக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு நாம எப்படி அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்றதுங்கிறதுக்கான வீடியோவை நம்ம போடுறோம். ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்க நாளைக்கு ஓபன் பண்ணுங்க. உங்களோட எக்ஸாம் டேட் என்னைக்கோ அன்னைக்கு. ஓகேவா? இப்போ
4ஆம் தேதி என்னோட எக்ஸாம்னா நீங்க நாளைக்கு அந்த லிங்கை இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜ்ல இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த், இல்லைனா ரிஜிஸ்டர் ஐடி, டேட் ஆஃப் பர்த், இல்லைனா ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், இந்த 3ல எதை நீங்க என்டர் பண்ணி டேட் ஆஃப் பர்த் போட்டு டவுன்லோட் அட்மிட் கார்டு போட்டாலுமே உங்க அட்மிட் கார்டு வந்துடும். ஓகேவா? அந்த லிங்கை இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் மிஸ் பண்ணாம நாளையிலிருந்து அட்மிட் கார்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேற எந்த டவுட் இருந்தாலும் உடனே கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். நாளையிலிருந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். டேட் கொடுத்துருக்கேன். 4ஆம் தேதி எக்ஸாம்னா நாளையிலிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். 5ஆம் தேதினா 1ஆம் தேதி இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட்.